நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
ரெண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். சிம்பலக்கணம் சிம்மராசி நேர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசையில் சூரிய புத்தியா என்ற பதிவானது இந்த பதிவானது ஒரு நக்கணத்துக்கு எண்ணி வர 7ஆம் பாவமான 7ஆம் ராசினா கும்பராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த கும்பராசி என்னென்ன நட்சசாரம் இருக்குது அந்த நட்சசார வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் எப்படி பயணித்து எப்படி நடத்த போகிறாங்க தான் அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் சிம்பலக்கணம் சிம்மராசிக்காக அந்த பதிவு பார்க்கணுமானா அப்படி கிடையாதுங்க. சிம்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிரதிசை சூரிய புத்தி நடக்குமானால் லக்கண பாவ ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். பலன் 100% ஒத்து வரும், சிறப்பாக ஒத்து வரும். ஓகேங்களா? இது எத்தனை கோடி தசை புத்தி நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா 3 கோடி 10 கோடி தசையாகும். புத்தி பார்த்தீங்கன்னா 1 கோடி புத்தி ஆகும். ஓகேங்களா? இந்த புத்தியோட கால அளவு பார்த்தீங்கன்னா திசையோட கால அளவு பார்த்தோம்னா சுக்கிரன் திசை 20 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்கும். சுக்கிரன் திசையில் சூரிய புத்தியோட கால அளவு பார்த்தீங்கன்னா 1 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 7ஆம் ராசினா 7ஆம் பாவமான கும்பராசி என்னென்ன நட்சசாரம் பார்த்தலாம். ஓகேங்களா? அப்போ அங்கே என்ன நட்சசாரம் இருக்குதுங்க? அவிட்டம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். சதயம் 1 2 3 4 பாதம் இருக்கும். புரட்டாதி 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் வரைக்கும் இருக்கும். மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அவிட்டம் சாரத்தில் உங்களுடைய 1 கோடி சூரிய பகவான் புத்தி எப்படி அங்கேருந்து எப்படி புத்தி நடத்த போகிறாரு பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க? 7 சம்மந்தப்படுது. ஓகேங்களா? 7 சம்மந்தப்பட்டு 4 9 சம்மந்தப்பட்டு 1 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் திருமணம் நடக்குதுன்னு கேட்டால் கட்டாயம் சில திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு என்னங்க நெடு தூரத்தில் தான் திருமணம் அமையும். ஓகேங்களா? பக்கத்தில் அமையாது. ஓகேங்களா? அப்போ தூரமாக தான் நம்ம அமைங்கிறது கன்ஃபார்மு. அப்போ வண்டி வாகனத்தில் பயணித்து தான் நம்ம களத்தை தான் நம்ம அணுகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கூட்டு தொழில் பண்ணுறது, அது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூரத்தில் அதாவது இங்கேருந்து மாவட்டம் ஏரியா டு ஏரியா தூரமாக போய் தொழில் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை. ஓகேங்களா? அப்போ நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலைனாக்கா ஒரு கரண்ட்டு சம்மந்தப்பட்டது, ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா அமைப்புடைய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிலர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது ஊர் டு ஊர் தூரமாக போய் அமைப்புடைய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அதாவது நம்ம தந்தையார் மூலியமாக நம்ம தாயார் மூலியமாக ஒரு உறவு அவங்க ஒரு சிபாரிசில் நாம் ஒரு அமைப்பு அதாவது நம்மளோட களத்தில் நம்ம கணவன் மனைவி அவங்களோட சிபாரிசில் அவங்க பெரியவங்க மூலியமாக இந்த மாதிரி வாயிலாக நம்மளுக்கு இந்த மாதிரி அனுகூலமாக அமையக்கூடிய பாயிண்ட்டை போய் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி திசை புத்தி காலங்களில். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்த சாரத்துக்கு போவாங்க. அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா சதயம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாத சூரிய பகவான் என்ன பலனை கொடுக்குறோம் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சதயம் சாரத்தில் புத்தி ராகு சாரத்தில் இருக்காரு இல்லைங்களா? அப்போ 7 சம்மந்தப்படுது, ராகு சம்மந்தப்பட்டு 1 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஊருக்குள்ளே நீங்கள் தெரிகிற அளவுக்கு இருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நீங்கள் சமூகத்தை நீங்கள் தான் தேடி போய் பழகுவீங்க. இப்போ நீங்கள் தான் தேடி போய் பிரபலப்படுத்திக்குவீங்க உங்களை. ஓகேங்களா? அப்போ காலத்தை தேடி நீங்கள் தான் போகக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களை தேடி நீங்கள் தான் போவீங்க, கூட்டாளி தேடி நீங்கள் தான் போவீங்க. எதையுமே நீங்கள் தான் தேடி போய் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் வளர்த்திக்குவீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை தான் உங்களுக்கு ஏற்படுமே தவிர அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் தேடி வரதை விட நீங்கள் தேடி போனால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்போ சமூகத்தில் இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் யார் எவருன்னு தெரியக்கூடிய பாயிண்ட் கிடைக்குங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சமூகத்து மூலியமாகவும் நண்பர்கள் மூலியம் கூட்டாளி மூலியமாக நீங்கள் வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல பேர் வாங்குறதுக்கு உண்டான பாயிண்ட் கிடைக்குங்க. அப்போ அங்கேருந்து உங்கள் லக்னத்தின் சூரியன் அவரே புத்தினான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட நிலைநாட்டி இந்த காலகட்டங்களில் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்திக்குவார். ஓகேங்களா? அதுக்குண்டான பயணம் அதுக்குண்டான செலவினம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கட்டாயம் செய்வாருன்னா கட்டாயம் செய்வார். ஓகேங்களா? அப்போ என்ன அப்போ இந்த காலகட்டங்களில் சீட்டாவது சூதாடுறது சேர் மாட்டுக்கு மார்க்கெட்டு இதெல்லாம் வருங்க. வந்தால் நன்மை கொடுக்குறத பார்த்து உசாராக சூதனமாக செயல்படுங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன சாரம் இருக்குதுங்க? அங்கே பார்த்தீங்கன்னா புரட்டாதி சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க? அப்போ புரட்டாதி சாரம் 5 கோடி 8 கோடி சாரம் இல்லைங்களா? அப்போ பாவம் 7 சம்மந்தப்பட்டு 5 8 சம்மந்தப்பட்டு 1 சம்மந்தப்படுது. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஊர் டு ஊர் போகிறது. ஓகேங்களா? அப்போ பிழப்புக்காக ஊர் டு ஊர் போகிறது, அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்ட தொழில் அமைக்கிறது. அப்போ ஊர் டு ஊர் போய் அங்கே ஒரு நம்ம கல்யாணம் இருக்குன்னா அங்கே ஒரு நம்ம திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அங்கே அதுக்கு உண்டான ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. புது உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அப்போ 7 சம்மந்தப்பட்டு 8 5 சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு பினாமிக்கு நீங்கள் சொத்துக்கு நீங்கள் அது பேர் ஆகுவீங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் சொத்துக்கு பத்திரப்பதிவு உங்கள் மேலே ஆகும்.
அந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க அமைப்பு சமூகத்தில் அந்த ஆளுகளை சந்திப்பீங்க. அப்போ ஊர் டு ஊர் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பில் ஓகேங்களா, ஒரு கலைத்துறை சம்மந்தப்பட்ட தொடர்பில் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட் படிக்கணும், கண்டிப்பாக பாயிண்ட் கிடைக்குங்க. அப்போ இந்த பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூர்வீகத்தில் சம்மந்தப்பட்ட தொடர்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாயிண்ட் கூட குழந்தை அருளால் உங்களுக்கு இந்த பாயிண்ட் கிடைக்கும், கண்டிப்பாக கட்டாயம் கிடைக்குங்க. ஓகேங்களா, அப்போ குழந்தைங்க பிறந்த அமைப்பு அவங்களோட அமைப்பில் பார்த்தீங்கன்னாலும் இந்த பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பயணித்து பாருங்கள், சிறப்புடன் வாழ்வீங்க. ஓகேங்களா. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க, சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.